எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வெல்கம் பேக் டூ மை சேனல். காலையில எழுந்தாலே வீட்ட பார்க்கும்போதே ஒரு பக்கம் சோம்பேறித்தனம், இன்னொரு பக்கம் டென்ஷனா வருதா? இப்படி இருந்தா பிபி, சுகர்ன்னு சீக்கிரமாவே நம்ம உடம்புக்குள்ள வந்து எல்லாரும் குடியேறிருவாங்க. அதுக்குள்ள நம்ம குடியிருக்க வீட்ட 1 ஹார்ல பளபளன்னு பளிச்சுன்னு ஆக்குறது எப்படின்னு பார்க்கலாம். அது கூடவே மீதமான சாப்பாட்ட கொஞ்சம் கூட வேஸ்ட் பண்ணாம ஒரு சூப்பரான ரெசிபி, அது கூட ஒன் பாட் ரைஸ் அதுதான் பார்க்க போறோம். ஸோ வீடியோவ ஸ்கிப் பண்ணாம பார்த்துட்டு, நான் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு எதெல்லாம் ரிலேட்டபிள் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம ஒரு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா ஒரு சப்போர்ட் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். காலையில எந்திரிச்சு எதுவும் பண்ணல. ஏன்னா வந்து மீதமான சாப்பாடு நைட் வச்ச சாப்பாடு இருந்துச்சு. அத வந்து ஏன்டா வீண் பண்ண வேணும் அப்படின்னு சொல்லிட்டு, கொஞ்சம் வந்து வெங்காயம், கேரட், பீன்ஸ்லாம் இருந்துச்சு. அதெல்லாம் கட் பண்ணி போட்டு, முட்டை சாப்பாடு மாரி வந்து எக் ரைஸ் மாரி கிளறிட்டேன். இதில வந்து நம்ம பழைய சாப்பாடுலயும் செய்யலாம். சுட சாப்பாடு இருந்துச்சுன்னா, சுடு சாப்பாடும் போட்டு நல்லா வந்து கிளறி வச்சுட்டு நம்ம வந்து சாப்பிட்டுக்கலாம். அவ்ளோ டேஸ்ட்டா இருக்கும். லாஸ்ட்டா வந்து மிளகுத்தூள், அந்த மசாலாலாம் எதுவும் ஆட் பண்ண தேவையில்ல. அவ்ளோ சூப்பரா இருக்கும். இது வந்து கிட்ஸுக்கு, அப்புறம் லஞ்ச் பாக்ஸுக்கு எல்லாத்துக்குமே செஞ்சு குடுக்கலாம். அவ்ளோ சூப்பரா இருந்துச்சு. நீங்க இந்த வீட்ட பார்த்துருப்பீங்கல்ல. இந்த வீட்ட நான் எவ்ளோ வந்து மெஸ்ஸியா வச்சிருக்கேன்னு, இந்த வேலையெல்லாம் முடிக்கிறதுக்கு எனக்கு 1 ஹவர் மட்டும் தான் ஆச்சு. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து இந்த மீதமான சாப்பாடுல எக் ரைஸ் மாரி பண்ணியிருந்தேன்னு சொன்னேன் இல்லையா? அந்த எக் ரைஸ வச்சு பாப்பாவுக்கு ஃபர்ஸ்ட்டு ஊட்டி விட்டுட்டு, அதுக்கப்புறம் தான் மத்த வேலையவே ஸ்டார்ட் பண்ணேன். 11 மணி ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட நான் இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு பெட்டுக்கு வந்து அவளுக்கு சாப்பாடு ஊட்டி விட்டு வேலைய ஸ்டார்ட் பண்றதுக்கு. வடிவேல் காமெடி மாரி எதுவா இருந்தாலும் பிளான் பண்ணி பண்ணணும் அப்படிங்கிற மாரி, கிளீனிங் பண்ணது கஷ்டமா இருக்கலாம். ஆனா அந்த ஒரு குட்டி பிளான் பண்ணி அதுக்கப்புறம் பண்ணோம்னா சீக்கிரமாவே அந்த வேலைய முடிச்சிட முடியும். அது என்ன பிளானிங்ன்னு சொல்லவா? வீடு எப்போதுமே பாசிட்டிவ் வைப்போட இருக்கணும். மன நிம்மதியோட இருக்கணும். நெகட்டிவ் வைப்ஸ் வீட்டுக்குள்ள இருக்கவே கூடாது அப்படிங்கிறத அந்த மனசுல வச்சுட்டு தான் இந்த கிளீனிங்கவே நான் ஸ்டார்ட் பண்ணேன். ஏன்னா வந்து வீடு அசுத்தமா இருந்தாலே நெகட்டிவ் எனர்ஜி எங்கெங்கலாம் இருக்குதோ அங்க எல்லா வீட்லயும் நெகட்டிவ் எனர்ஜியும் நம்ம வீட்டுக்கு வந்துரும் அப்படின்னு எங்க பாட்டியம்மா சொல்லுவாங்க. ஸோ அதனால நம்ம வந்து வீட எப்போதுமே ஒரு அளவுக்கு சுத்தபத்தமா வந்து அப்படியே மியூசியம் மாரி இல்லாட்டியும் ஒரு அளவுக்கு நம்ம மனிதர்கள் வாழும் வீடாக வந்து வைத்துக்கொள்வது நம்மளுடைய கடமை அல்லவா? அப்படிங்கிற ஒரு மனசுல பக்குவத்த வச்சுக்கிட்டு இந்த வீட்ட கிளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். கிளீன் பண்றதுக்கு முன்னாடி இந்த ஃபோன ஷார்ட்ஸ்ல ஸ்க்ரோல் பண்ணோம்னா எங்கிருந்து தான் அந்த டைம் போகுமோ தெரியாது. அதிலேயே மூழ்கிடுவோம். நம்மளோட மைண்ட் அதுக்குள்ளேயே உட்காந்துரும். அடுத்து சீரியல். சீரியல் வந்து மேக்ஸிமம் நான் பார்க்க மாட்டேன். ஃபோன் தான் அதிகமா பார்ப்பேன். அதில என்னன்னா ரீல்ஸ் பார்ப்பேன். அடுத்து Instagram இதெல்லாம் ஸ்க்ரோல் பண்ணா எனக்கு டைம் ஒரு நாள் போறதே தெரியாது. அவ்ளோ சீக்கிரமா ஓடி போயிரும். அத தூக்கி கொண்டு போய் ஓரமா வச்சுட்டு ஒரு இளையராஜா சார் பாட்டு கேட்டுக்கிட்டு, இல்லைன்னா யுவன் சார் பாட்டு கேட்டுட்டு, ஏதோ ஒரு சாங் அனிருத்தோ இல்ல வந்து ஏதோ ஒரு சாங் போட்டு கேட்டுட்டு, அப்படியே வந்து இல்ல டான்ஸ் ஒரு குத்து சாங் கூட நம்ம வந்து பாட்டு கேட்டுட்டே டான்ஸ் ஆடிக்கிட்டே வந்து வேலை செய்யலாம். யாரும் என்னன்னு கேட்க மாட்டாங்க. கேட்க யாருமே கிடையாது. நம்ம தனியா தானே வேலை செய்றோம். ஒரு டான்ஸ போட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் வேலை செய்யி, 10 நிமிஷம் டான்ஸ் ஆடி. இப்படியே போச்சுன்னா அவ்ளோ சூப்பரா இருக்கும். வைபா இருக்கும்ல. மனசுக்கு நிம்மதியாவும் இருக்கும். வேலை செஞ்ச மாரியும் இருக்கும். இந்த மாரி நான் நெறைய டைம் பண்ணியிருக்கேன். இந்த மாரி எனக்கு வந்து மோஸ்ட் ஃபேவரைட்னா இந்த வசீகரா பாட்டு வரும். அப்புறம் வந்து இந்த சச்சின்ல வரும்ல கண்மூடி திறக்கும்போது அந்த பாட்டு, "வீலிகளில் வீலிகளில் விழுந்து விட்டாய்" அந்த பாட்டு, இந்த பாட்டெல்லாம் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். எத்தன தடவ கேட்டாலும் சலிக்கவே சலிக்காது. கூட கூட பாடிட்டே இருப்பேன். வசீகரா பாட்டெல்லாம் எனக்கு மனப்பாடமே ஆயி போயிருச்சுன்னா பார்த்துக்கோங்களேன். அது என்னவோ தெரியல. இந்த ஸ்கூல் படிக்கிறப்ப இந்த போயம்னு 10த் 12த்லலாம் வரும். அதெல்லாம் மனப்பாடம் பண்ணி மண்டையிலேயே ஏறாது. இந்த சினிமா பாட்டு மட்டும் எப்படித்தானோ தெரியல, டக்குனு மண்டையில ஏறி போயிருது. அப்புறம் இத பத்தி சொல்லியே ஆகணும். நான் வந்து ஒரு வீடியோ எடுக்கிறதுக்காக, அதாவது டிராவல் டைம்ல வீடியோ எடுக்கணும் அப்படின்னு சொல்றதுக்காக ஒரு ரூ. 613 நெனைக்கிறேன். அது வந்து ஆர்டர் போட்டு வாங்கியிருந்தேன். இது வந்து வாங்கின உடனே ஓப்பன் பண்ணிட்டேன். ஏன்னா அப்பதான் வீடியோ எடுத்துட்டு இருந்தேன். ஓப்பன் பண்ணிட்டேன். ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். இது எப்படி எனக்கு ஜாயின் பண்ணணும்? எப்படி பண்றது? எதுவுமே புரியல. அதில வந்து எப்படி ஜாயின் பண்ணணும் ஒரு டெமோ கூட காட்டவே இல்ல அந்த இதில. சரி அது எப்படி நமக்கு தெரிஞ்ச மாரி இது பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு எப்படியோ பூட்டிக்கிட்டு பண்ணிட்டு கிடந்தேன். ஃபர்ஸ்ட்டு வந்து அந்த வால்ல செவுத்துல ஒட்டி பார்த்தேன் ஒட்டல. ஏன்னா சொரசொரப்பான பகுதியில ஒட்டாதாம்மா. ஆனா டைல்ஸ்ல ஒட்டுச்சு. அப்புறம் வந்து கிளாஸ்ல மிரர்ல ஒட்டி பார்த்தேன் கண்ணாடில. அதுலயும் ஒட்டவே இல்ல. என்னடா இது ஒட்ட மாட்டேங்குதே அப்படின்னு சொல்லிட்டு மிரர்ல ஒட்டி பார்த்தேன். வுட்டன்ல ஒட்டி பார்த்தேன். எதுலயுமே ஒட்டவே இல்ல. அப்புறம் தான் நெனச்சேன், சரி இது வேஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் மறுபடியும் போய் அந்த ட்ரெஸ்ஸிங் டேபிள் கண்ணாடில போட்டு ஒட்டி பார்த்தேன். நல்லா தான் நின்னுச்சு. ஓகே தான். ஆனா வந்து படக்குன்னு மறுபடியும் விழுந்துருச்சு. அத வந்து வீடியோ எடுக்க மறந்துட்டேன். விழுந்துருச்சு. மறுபடியும் வந்து ஒரு கொஞ்ச நேரம் வந்து அப்படியே விட்டுட்டேன். நல்லா நிக்குதா என்னன்னு சொல்லிட்டு. ஓகே தான் பரவால்ல. கீழ விழுகுதா
காமிக்குதா என்னன்னு செக் பண்ணி பார்க்கணும். கார்ல வச்சு தான் செக் பண்ணி பார்க்கணும். ஏன்னா ஏன்னா வந்து இந்த ப்ராடக்ட் நான் மேக்ஸிமம் டிராவல் டைம்ல யூஸ் பண்றதுக்காக மட்டும் தான் வாங்குனேன். அது வந்து நல்லா யூஸ் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு போக போக தான் தெரியும். ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் நானே வாங்கி யூஸ் பண்றேன். மதியத்துக்கு வந்து எக் ரைஸ் அப்புறம் வந்து பிரெட் டோஸ்ட் பண்ணி நல்லா எடுத்து சாப்பிட்டுட்டு, அப்படியே வந்து என்னோட ஹேர் கேர் இது வந்து நான் வந்து வீட்லயே ரெடி பண்ண ஹேர் ஆயில் நான் கிட்டத்தட்ட 2 வருஷமா தேய்ச்சுக்கிட்டு இருக்கேன். நல்ல ஒரு ஹேர் குரோத்துங்க. அவ்ளோ சூப்பரா இருந்துச்சு. இதுல நான் என்னென்ன பொருள் போட்டிருக்கேன்னு ஒரு ஓரலா சொல்றேன். வெந்தயம், கருவேப்பிலை, கருஞ்சீரகம், மருதாணி, செம்பருத்தி இலை, செம்பருத்தி பூ, ஆவாரம்பூ இலை, ஆவாரம்பூ, அப்புறம் எல்லாமே இதெல்லாம் சேர்த்து நல்லா அப்புறம் சின்ன வெங்காயம் இதெல்லாம் சேர்த்துருக்கேன். மருதாணி எல்லாம் சேர்த்துருக்கேன். எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸில அரைச்சு நல்லா வந்து நல்லெண்ணெய், விளக்கெண்ணெய், தேங்காய் எண்ணெய் சேர்த்து நல்லா வந்து ஒரு சிம்ல வச்சு நல்லா வந்து 1 மணி நேரம் கொதிக்க விட்டு எடுத்தோம்னா சூப்பரான ஹேர் ஆயில் ரெடி ஆயிரும். இந்த எண்ணெய தவிர்த்து வேற என்ன எண்ணெய் தேய்ச்சாலுமே எனக்கு வந்து அந்த சாஃப்ட்னஸ் ஒரு இந்த ஹேர் எண்ணெய் எனக்கு கிடைக்கவே மாட்டேங்குது. அது ஏன்னே தெரியல. நான் வந்து வேற எண்ணெய் நான் இது தீர்ந்து போயிட்டு நான் அந்த தேங்காய் எண்ணெய் தேய்ச்சேன்னா எனக்கு வந்து ஹேர் நல்லாவே இருக்காது. முடி கொட்ட ஸ்டார்ட் ஆயிடும். நம்ம வீடு எப்போதுமே ஒரு பாசிட்டிவ் வைபோட வீட்ல மன நிம்மதி, ஒரு நெகட்டிவ் வைபே இல்லாம நல்ல பாசிட்டிவ் வைபோட இருக்கணும். ஒரு கோவிலுக்குள்ள போன மாரி ஒரு திருப்தி இருக்கணும் நம்ம வீட்டுக்குள்ள போம்போது. அப்டின்னா என்ன பண்ணணும்னு யோசிச்சிருக்கீங்களா? அதுக்குண்டான டிப்ஸ் சொல்லவா? தேவையில்லாத பொருள அதாவது உடைஞ்ச பொருளு, தேவையில்லாத பொருளு, ரொம்ப நாள் யூஸ் பண்ணாம ஒரே இடத்துல இருக்க பொருளெல்லாம் அப்பப்ப கிளீன் பண்ணி வீட்ட வந்து அடைஞ்சா மாரி ஒரு வாரி ஒரே ஒரு எப்படி சொல்றது? ஒரு ஸ்டோர் ரூம் மாரி வைக்காம அப்பப்ப கிளீன் பண்ணி ஒரு காற்றோட்டமான ஒரு ஒரு பகுதியாட்ட வச்சிருந்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், பார்க்கறதுக்கு மன அமைதி கிடைக்கும். மன அமைதி கிடைச்சாவே நல்ல ஒரு வந்து ஒரு ஃபீல் கிடைக்கும். நமக்கு எந்த ஒரு வந்து நம்ம நெகட்டிவ் வைப்பு வீட்டுக்குள்ள இருக்கிற மாரியே தெரியாது. அவ்வளோ சந்தோஷமா இருக்கும் மனசுக்கு. அப்புறம் வாரத்துல ஒரு 2, 3 நாளாவது நல்லா வந்து ஒரு சாம்பிராணி, ஊதுபத்தி போட்டு வீடு முழுக்க காமிச்சோம்னா, அந்த கோயிலுக்குள்ள ஒரு போம்போதே ஒரு பாசிட்டிவ் வைப் வரும்ல, அந்த மாரி நம்ம வீட்டுக்குள்ள இருக்கும். அந்த மாரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. நான் அந்த மாரி தான் பண்ணுவேன். காலையில இல்லைன்னா சாயங்காலம் 2 நேரம் கூட பருத்தி வைப்பேன். அதெல்லாம் கணக்கே கிடையாது. காலையில வந்து எந்திரிச்ச உடனே நல்லா வந்து ஒரு சாமி ரூம தொறந்து விட்டு, நல்லா ஒரு விளக்கு பருத்தி வச்சுட்டு, அதுக்கப்புறம் வேலைய ஸ்டார்ட் பண்ணுவேன். இல்லைன்னா சாயங்கால நேரத்தில ஒரு காலையில சாயங்காலம் ஒரு 5 மணி, 6 மணி வாக்குல போட்டு பத்தி போட்டு எல்லாத்துக்கும் காமிப்பேன் வீடு முழுக்க. இது வந்து நல்ல ஒரு வைபா இருக்கும். நெக்ஸ்ட் வந்து ஒரு பாசிட்டிவ் வைப் வரணும் அப்படின்னா, வீட்ல துடைக்கிறோம் இல்லையா? வீடு துடைக்கிறப்போ ஒரு கல்லுப்பு போட்டுட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிட்டு மாப்பு போட்டு விட்டோம் அப்படின்னா, ஒரு நல்ல ஒரு நெகட்டிவ் வைப் இல்லாம பாசிட்டிவ் வைப் வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாங்கீதம். இது வந்து எதுக்காக அப்படின்னு சயின்ஸ் ரீதியா தான். ஆனா வந்து எதுக்காகன்னு எனக்கு தெரியல. நான் வந்து ஒரு இதுல பார்த்தேன். அத உங்களுக்கு ஷேர் பண்றேன். லாஸ்ட் ஒன் வந்து நம்ம வீட்டோட இதயம் அப்படின்னவே அது கிச்சன் தான். தூங்க போம்போதே ஜிங்க நல்லா கிளீன் பண்ணி விட்டு, பாத்திரத்தெல்லாம் கழுவிட்டு, நல்லா வந்து கிளீன் பண்ணி விட்டு, நெக்ஸ்ட் டே காலையில எந்திரிச்சு அந்த ஜிங்க பார்க்குறப்போ கிடைக்கிற ஒரு மன நிம்மதி இருக்கே, அந்த நிம்மதியே ஒரு தனி நிம்மதி தான். அந்த நிம்மதி தான் நமக்கு பாசிட்டிவ் வைபவே அந்த நாள் ஃபுல்லா கொண்டு வரும். ஸோ, அதனால அந்த ஜிங்க மட்டும் மறக்காம கழுவி வச்சுட்டு போய் அடுத்த நாள் தூங்குங்க. சூப்பரா இருக்கும் நெக்ஸ்ட் டே மார்னிங். நான் வந்து ஜூலை மந்த்துக்கு உண்டான கிராசரிஸ் எல்லாமே ஒரு ரூ. 5,600 வாங்கி கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். இதில நான் எக்ஸ்ட்ரா வாங்கின பொருள் என்னன்னா, இந்த ராகி, புட்டு மாவுலாம் என் கணக்குல நான் லிஸ்ட் எடுத்துட்டு போல. ஏன்னா வந்து அதெல்லாம் நான் வாங்கினதில்ல. சரி எக்ஸ்ட்ரா வாங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு அது வாங்கினேன். மத்தபடி அது ஒரு பொருள் மட்டும் தான் எக்ஸ்ட்ரா வாங்கியிருக்கேனே தவிர்த்து, மத்த எல்லாமே நான் வந்து லிஸ்ட் எடுத்துட்டு போனது தான். அந்த லிஸ்ட்ல நான் என்ன எழுதியிருந்தேனோ அது மட்டும் தான் போயிட்டு வாங்கிட்டு வந்தேன். அதுக்கு கரெக்ட்டா ரூ. 5,600 வந்துருச்சு. இது கூட நான் ஒரு சிப்பம் அரிசியும் எடுத்திருந்தேன். அந்த அரிசி வந்து முன்னாடியே கொட்டி வச்சுட்டேன். நான் அது வீடியோல எடுக்கல. இது எல்லாமே வந்து 1 மந்த்துக்கு வருமா அப்படின்னா கிடையவே கிடையாது. ஏன்னா வந்து இடையில ஒரு சில பொருட்கள்லாம் நம்ம அதிகமா யூஸ் பண்றப்ப தீந்துரும் சீக்கிரமாவே. ஸோ அத நம்ம இடையில வாங்கிட்டு தான் ஆகணும். இப்போ வந்து கிராசரிஸ்ல மந்த்லி சேவிங்ல எப்படி வந்து சேவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாமா? லிஸ்ட் எடுக்கிறது. ஃபர்ஸ்ட் கிராசரிஸ் வாங்குறதுக்கு முன்னாடி என்னென்ன பொருள் வீட்ல இல்ல அப்படிங்கிறத செக் பண்ணிட்டு, தேவையான பொருள மட்டும் நம்ம லிஸ்ட் அவுட் எடுத்து போய் வாங்கிட்டு வந்தோம் அப்படின்னா, இது நம்ம நெறைய சேவிங்ஸ் பண்ணலாம். ஏன்னா தேவையில்லாத பொருள வாங்குறப்ப அதுக்குண்டான காசு நமக்கு மிச்சமாகும் தானே. 2வது பல்க் பையிங். ஏன்னா மொத்தமா வாங்குறது, ஹோல்சேல்ல வாங்குறது. இந்த அரிசி, பருப்பு, சர்க்கரை அப்படின்னு சொல்லிட்டு மொத்தமா வந்து ஒரு சிப்பம் 2 சிப்பம் அப்படின்னு வாங்கி வச்சிட்டோம் அப்படின்னா, அதுக்கு வந்து நம்ம அந்த இது வந்து நம்ம மணி சேவ் பண்ணலாம். 2வது சீசன் டைம்ல வாங்குறது. இந்த மழை காலத்துலலாம் விலை ஏறிரும் இல்லையா? இந்த தக்காளி, வெங்காயம் அந்த மாரி விலையேறுற மாரி, மழை காலத்துல எந்த பொருளுமே விளைவிக்க முடியாது. ஏன்னா வந்து மழை பெஞ்சுட்டே இருக்கும். நெறைய வந்து ஏதாவது புயல், வெள்ளம்லாம் வந்துச்சுன்னா, அந்த பொருளோட விலையவே கூட்டிருவாங்கல்ல. அந்த மாரி டைம்ல நம்ம வந்து வாங்கினோம் அப்படின்னா, நமக்கு வந்து காசு கூட தானே ஆகும். ஏன்னா முன்னாடியே வாங்கி வச்சிட்டோம்னா நமக்கு லாபம் தானே. அந்த மாரி வாங்கிக்கலாம். 2வது வந்து பிராண்டுனா பெரிய பெரிய பிராண்ட்ல தான் நம்ம வாங்குனா தான் அந்த பொருள் குவாலிட்டியா இருக்கும் அப்படின்லாம் கிடையாது. ஏன்னா வந்து சின்ன சின்ன
கடைகள்ல இப்போ வந்து நெறைய பேக்கரி ஸ்டைல் அந்த ஹோம் வீட்லயே ரெடி பண்ற ப்ராடக்ட்லாம் நல்லா வந்து குவாலிட்டியா தராங்க. அந்த மாரி வாங்குறப்போ நம்ம வந்து மணி சேவிங் பண்ண முடியும். அடுத்து ஒரு இம்பார்ட்டன்டான விஷயம் என்னன்னா, இவன மட்டும் காலியா கூட்டிட்டே போயிறாதீங்க. வயித்த நெறைய ஃபுல் பண்ணிட்டு வெளிய போங்க. இல்லைன்னா போற பக்கம் நல்லா வயிறு கியா கியான்னு கத்த ஆரம்பிச்சுரும். அப்புறம் வந்து பர்ஸ காலியாக்கி விட்டு வெளிய எல்லாம் பர்ஸெல்லாம் காலியாக்கிட்டு "சோலி முடிஞ்சுதுடா, கிளம்புடா வீட்டுக்கு" அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு வந்துருவாய்ங்க. ஸோ, அதனால நல்லா வந்து வயித்த ஃபில் பண்ணிட்டு கடைக்கு போங்க. கிராசரிஸ்லாம் மணி சேவிங் பண்ணி வாங்கிட்டு வந்தா மட்டும் பத்தாது. அத வந்து பூச்சி இந்த வண்டேறியா இருக்காங்கல்ல, அவனுங்க வந்து திங்காம பாதுகாக்கணும். இல்லைன்னா வந்து நம்ம ஹெல்தியா இருக்கமோ இல்லையோ, அவனுங்க நல்லா புஜ்ஜிரிக்காயி வந்து நல்லா வந்து நெக்ஸ்ட் வந்து குட்டிய போட்டு நம்ம பொருள் எல்லாம் வந்து தின்னுட்டு போயிருவானுங்க. ஸோ, அதனால வண்டு வைக்காம பார்த்துக்கோங்க. அப்பதான் நீங்க ஹெல்தியா சாப்பிட்டுட்டு நீங்க நல்லா இருக்க முடியும். ஸோ, அதனால இந்த வீடியோல இவ்ளோதான். நெக்ஸ்ட் வீடியோல ஏதாவது டிப்ஸ் வேணும்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நாளைக்கு இன்னொரு விலாக்ல வரேன். டாடா! பை பாய். சீ யூ.